பாக்குறீங்க சார் அவருடைய அந்த முடிவை? ஏன்னா ஒரு புதிய கட்சிக்கு ஒரு மூத்த தலைவரா போயிருக்கிறாரு, நீங்களும் அதிமுகவில் இருந்து அவரும் போயிருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? மதிப்புக்குரிய செங்கோட்டை அண்ணன் அவர்கள் அவருடைய சொந்த முடிவாக எடுத்திருக்கிறார். இப்போ அவர் எங்கள் கட்சியில் இருந்து போயிருந்தா அதை நாங்கள் அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல முடியும். அவர் இன்னொரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போயிருக்கார். அவருக்கு 50 வருடம் அனுபவம், 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சிக்கு போயிருக்கிறார். அதை பற்றி நம்ம விமர்சனமோ கருத்து சொல்லவோ இருந்தால் அது சரியாக இருக்காது. குறிப்பா அவருடைய அந்த முடிவு அதிமுகவுக்கு தான் பின்னடைவு, அதனால உங்க கூட்டணிக்கும் அது பின்னடைவாகும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. 1972 புரட்சித்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சிக்கு வந்தாங்க. அவரை மாதிரி யாரும் உடனடியாக ஆட்சிக்கு வந்துட முடியாது. அவருடைய மறைவுக்கு பின்னால் 3 முறை தொடர்ந்து புரட்சித் தலைவர் முதலமைச்சர். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியல. இன்னும் சொல்லப்போனால் திமுக என்னைக்குமே மக்கள் விருப்பத்தோட வந்ததே கிடையாது. கடந்த 2021 தேர்தலில் கூட பெரும்பான்மையா வந்தது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலேயும் அதிமுகவில் ஒரு சலசலப்பு வந்துச்சு. ஜானகி அணி அப்புறம் ஜே அணின்னு 2 அணியாக பிரிந்திருந்தாங்க. பிறகு அங்கே ஒன்றாக பிறகு ஆட்சிக்கு புரட்சித் தலைவர் எம்ஆர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னாலேயும் ஒரு சலசலப்பு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வரணுங்கிறதுக்காக வேண்டி எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் வரும்போது இன்னொரு சலசலப்பு வந்திருக்கு. இந்த சலசலப்புனால இது அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை. பட் இதனால எங்களுடைய கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் நிச்சயமாக வராது. நீங்க டிடிவி ஓபிஎஸ் இவங்களை மீண்டும் ஒருங்கிணைக்கிற பணியில, ஏன்னா எல்லாருமே புதிய கட்சிக்கு போய்கிட்டு இருக்காங்க, கூட்டணி பலம் பெறனா எல்லாரையும் அழைக்க வேண்டிய சூழல்ல தான் இப்ப எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. நீங்க திரும்பி மீண்டும் இந்த விரைவான பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு பாஜக அதிமுக வலிமையோட அதை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு. அதான் என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மக்கள் விரோத அரசா இருக்கு. ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு 100% ஆன்டி இன்கம்பன்சி பெற்று இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி. மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டணியை பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக மக்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி வேண்டாம், பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டணி ஏற்படுத்தி இந்த ஆட்சி வரும் அப்படிங்கறதுல நிச்சயமாக உறுதியாக மக்கள் வாக்களிப்பாருங்கிறது நான் நம்புறேன். சார், இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் அவர் பாஜகவோட பேசிட்டு இருந்தவர், பாஜக தான் தாவேகாவுக்கு செங்கோட்டையன் அனுப்பி வச்சிருக்கதாகவும் விமர்சிக்கிறாங்க. விஜயை கண்ட்ரோல் பண்றதுக்காக செங்கோட்டையன் அங்க அனுப்பி வச்சிருக்கதாகவும், அதை எப்படி எடுத்துக்க? இல்ல, அது நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் அழைச்சது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதே கருத்தை அவரே மாற்றி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரையில் அப்படி அனுப்பி வைக்க வேண்டிய அளவுக்கு அவர் எங்கள் கட்சியிலிருந்து போனால் நீங்கள் சொல்கிறது சரி. அவர் அதிமுகவிலிருந்து போகும்போது அது நீங்கள் சொல்கிறது அப்படி சரியாக இருக்க முடியும்.